வணக்கம் மக்களை, இது உங்கள் முத்து அபிஷியல் .in. நம்ம எல்லாரும் காலையிலேருந்து ராத்திரி வரை ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எதுக்காகனா டு ஏர்ன் மணி அண்ட் செக்யூர் ஆஃப் ஃபியூச்சர். ஆனால் சம்பாதிச்ச பணம் மாத கடைசியில் எங்கே போகுதுனே தெரியாமல் நம்ம நிறைய பேர் திணறிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை வாங்கிறதுக்கு முதல்ல நம்ம பணத்தை நம்ம சரியாக மேனேஜ் பண்ண தெரியணும். அதனால தான் இந்த நிதி வழிகாட்டி ஃபைனான்ஸ் கைடு அப்படிங்கிற புது சீரியஸை நான் ஆரம்பிக்க போகிறேன். த மெயின் கோல் ஆஃப் திஸ் சீரீஸ் இஸ் டு மேக் யுவர் ஃபைனான்சியல் லிட்ரேட். அதாவது பணத்தை எப்படி கையாளுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் என்னோட நோக்கம். இந்த நிதி வழிகாட்டி சீரீஸில் பட்ஜெட், கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், இன்னும் வரிசையாக பல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த சீரீஸோட முதல் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஹவு டு கிரியேட் எ பெர்ஃபெக்ட் பட்ஜெட். அதாவது பட்ஜெட் எப்படி போடுவது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பட்ஜெட் போட்டால் செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நோ, பட்ஜெட்டிங் does not limit your freedom. It gives you control. உங்கள் பணம் உங்கள் பேச்சை கேட்கணும்னா நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் ஆகணும். பட்ஜெட் போடுறது ஈஸியான மெத்தடு தான். அதுதான் 50-30-20 ரூல். என்னது இந்த 50-30-20 ரூல்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். 50% பார்த்தோம்னா உங்களோட வருமானத்தில் 50% ஃபார் நீட்ஸ்னால் உங்களோட அடிப்படை தேவைகள். உங்களோட ஹவுஸ் ரெண்ட்டாக இருக்கலாம், அப்புறம் மற்ற பில்ஸாக இருக்கலாம், உங்களோட தேவைகள் பொறுத்து இருக்குது. அது 50%க்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 30% பார்த்தோம்னா 30% வாண்ட்ஸ். அது உங்களோட ஆசைகள். ஃபார் எக்ஸாம்பிள் டின்னர் போகிறதா இருக்கலாம், மூவிஸ் பார்க்குறதா இருக்கலாம், வேறு ஏதாவது பையிங் எ நியூ ட்ரெஸ், ஏதாவது நியூ ட்ரெஸ் வாங்கிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம 30%க்குள்ளே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. பணம் வந்த உடனே முதல்ல ஒரு 20% சேமிப்புக்காக எடுத்து வச்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஷன். ஒரு சின்ன நோட் இல்லைனா ஒரு ஆப்பில் நீங்கள் செலவு பண்ணுற நோட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பணம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது தெரியும். நீங்கள் எங்கெங்கே தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறீங்கன்றது ரொம்ப உங்களுக்கு தெரிய வரும். ஸ்மால் லீக்ஸ் கேன் சிங்க் எ பிக் ஷிப். சின்ன சின்ன செலவுகள் தான் உங்களோட சேமிப்பை காலி பண்ணிடும். இந்த பட்ஜெட் முறையை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் டுடே டு பெட்டர் டுமாரோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நாம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நாம் இன்றைக்கி பட்ஜெட் எப்படி போடுறன்றதை பற்றி பேசணும். இது பட்ஜெட் போட்டால் மட்டும் போதாது, அந்த பணத்தை எப்படி சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அடுத்த எபிசோடில் நாம் தங்கம் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டில் எது லாபகரமான முதலீடுன்றதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். டோன்ட் மிஸ் இட். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.